عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اذهب إلى فرعون إنه طغى. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم، ونحن على ذلك من الشاكرين والشاهدين، والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூல் அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக மோமீன்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரத்தில் நாம் ஒரு புதிய இஸ்லாமிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்திருந்தோம். அந்த ஆண்டில் இன்றைய தினம் 10வது நாளாக இருக்கிறது. முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10வது நாளிலே இருக்கிறோம். இதிலும் குறிப்பாக பிறை 9 மற்றும் 10 ஆகிய 2 தினங்களில் நோன்பு நோற்பது சுன்னத் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி அதை நடைமுறைப்படுத்தியும் காட்டினார்கள். இந்த வரலாற்று பின்னணிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டு பிறகு இதுக்குள்ளே வருவோம். அதாவது, திருக்குர்ஆனில் நாம் எடுத்து அடிக்கடி ஓதக்கூடியவர்களாக இருந்தோம்னு சொன்னால், குர்ஆனில் அதிகமாக சொல்லப்பட்ட நபியுடைய பெயர்ன்னு பார்த்தாக்க ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேர் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேர் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு பெயர் என்ன சொல்லியிருந்தோம்? அஜ்பனால் அன்னைக்கு சொன்னோம், ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். என்ன சொன்னோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிறப்பு பெயர் ஃப்ரெண்டு, ஹலீலுல்லா, என்னுடைய நண்பர் என்று அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும்போது என்னுடைய நண்பர் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னான். இங்கே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது கலீமுல்லா என்று வருகிறது. கலீம்னு சொன்னா என்ன? ஜமாத்தில் எல்லாம் பேசும்போது சொல்லுவோம் முத்தக்கல்லீம், ரஹ்பர், அமீர்னு சொல்லுவோம். முத்தக்கல்லீம்னா என்ன? பேசக்கூடியவர். அவங்க தான் அதிகமாக பேசக்கூடியவங்க. அப்போ நபிமார்கள்லையே அல்லாட்ட அதிகமாக பேசுனது யாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் குர்ஆனில் அடிக்கடி வரும், நிறைய வரும். ஃபஸ்ட்டு திருக்குர்ஆனில் அதிகமாக சொல்லப்பட்ட நபியுடைய பெயர்னு பார்த்தோம்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் பேர் தான் இருக்கு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சிறப்பு பெயர் கலீமுல்லா, அல்லாஹோடு பேசக்கூடியவர். எந்த அளவுக்குன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கெல்லாம் தெரியும், பனி இஸ்ராயில் மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவங்க. பனி இஸ்ராயில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர். 6 லட்சம் பேர் ஃபிரௌன்ட்ட அடிமைகளாக இல்லை, கொத்தடிமைகளாக இருந்தாங்க.
அவன் என்ன சொன்னாலும் அதை செய்யணும். செஞ்சா உயிரோட இருக்கலாம், இல்லாட்டி என்ன செஞ்சிருவான், கொலை செஞ்சிருவான். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான அநீதி இழைக்கக்கூடிய மன்னனாக இருந்தான். அப்ப அந்த மன்னன்ட்ட இருந்த அந்த 6 லட்சம் மக்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்கள்ட்ட விடுதலை வாங்கி அவர்களை காப்பாற்றி கொண்டு வர்றதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அப்ப தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்கனவே ஒரு சிறிய குறை இருக்கும். என்னன்னு சொன்னா, தெளிவா பேச முடியாது அவங்களால. சில பேர் நம்மள சில பேர் இருப்பாங்க, ஒரு பேச்சை 2 தடவை திக்கி 3வது தடவை தான் உச்சரிப்பாங்க. கொண்டல்னு சொல்லுவாங்க, அல்லது திக்கு வாங்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேச்சிலே சில சிரமங்கள் இருக்கும், சிரமப்பட்டு தான் பேசுவாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து இன்னஹு இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, ஃபிரௌன்ட்ட போங்க, சும்மா சொல்லல, ஃபிரௌன்ட்ட நீ ஏன் போகணும்னு சொன்னா அவன் அநியாயக்காரனா இருக்கான், அவன்கிட்ட போய் நீங்க பேசுங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இயலாமையை சொல்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு தெளிவா பேச முடியாது, என்னுடைய பேச்சில் ஏற்கனவே திக்கி திக்கி பேசக்கூடியவனா இருக்கிறேன். அப்பதான் இந்த பிரபல்யமான திருக்குர்ஆன்ல வரக்கூடிய துவா இருக்கும், ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி. பொதுவாகவே நமக்கு ஏதாவது மனனம் ஆகணும்னு சொன்னா, அல்லது ஏதாவது தெளிவான சிந்தனை கிடைக்கணும்னு சொன்னா, அல்லது ஒரு அதிகாரிகிட்டே அதே போய் பேச போறோம், உதவி கிடைக்கணும், அவன் சிடுமூஞ்சியா இருக்கிறான், நம்ம போய் பேச போறோம், நம்ம பேசுறது அவனுக்கு புரியணுமா புரியாதா, புரிந்து அவன் நல்ல விடை கொடுக்க வேண்டும் என்றால் நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த துவா ஓதிட்டு போங்க. ஒரு அதிகாரியை பார்க்க போறோம், அவன் என்ன செய்யணும், ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விசாலப்படுத்துவாயாக, என்னுடைய வார்த்தையை தெளிவாக்குவாயாக, நான் என்ன பேசுறேனோ அதை எதிராளிக்கு விளங்க செய்வாயாக, அதிலே நல்ல பலனை ஏற்படுத்துவாயாக. இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த துவா. ஒரு அரசன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாதாரண ஆளு, அதில் அரசன் எப்படி பேசுவான், மூசா அலைஹிஸ்ஸலாம் சரியா பேச தெரியாத ஆளு, எந்த விதமான ஆயுதங்கள் இல்லாத, ஆள் பலம் இல்லாத, செல்வாக்கு இல்லாத ஒரு சாதாரண ஒரு நபரை, பேச்சு தெளிவில்லாத நபரை, ஒரு அநியாயக்காரன அடக்குமுறையான பேரரசனிடம் அனுப்பி வைக்கும் பொழுது அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புறான், இந்த வார்த்தை உங்களுக்கு துணையா இருக்கும்னு சொல்லி. அப்ப அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வரலாறுகள்ல எல்லாம் இந்த மக்கள்கிட்ட போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட போய் சொல்றாங்க. ஃபிரௌன் முதல்ல ஃபிரௌன்ட்ட போய் பேசும்போது ஃபிரௌனு இப்படி ஏளனமா பார்க்குறான், நான் யாரு நீ யாரு, என்கிட்ட நீ பேசுறா, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்கிட்ட பேசுறதுக்கு, நீ அல்லாஹ் தான் உன்னை அனுப்பி வச்சாங்கிறதுக்கு என்ன அத்தாட்சின்னு கேட்குறான். அல்லாஹ்ட்ட இருந்து தான் நீ வர்றங்கிறதுக்கு முதல்ல என்ன அத்தாட்சி, என்ன ப்ரூஃப் இருக்கு, அதை காட்டு. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு 2 அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்புகிறான், குர்ஆன்ல வருகிறது. முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்க்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஆடுகளுக்கு தலைகள் தெரிஞ்சவங்களாம் ஆடு மேய்க்கிறவங்களெல்லாம் பார்ப்போம், அவங்க நீளமாக கம்பில் என்ன செஞ்சுருவாங்க, அலக்கு வச்சுருப்பாங்க, அதில் எந்தெந்த மரத்தில் இலைகள் அந்த ஆடு திங்குமோ அதை பறித்து போடுவாங்க, ஆடு அங்கே திங்கும், அந்த கம்பை அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ஆடு மேய்க்கிறக்குள்ளான அடையாளம். இதே மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய கம்பு வச்சுருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கேட்குறான், உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்ன, யா மூசா, உங்களுடைய மா யமீனிக்க யா மூசா, உங்களுடைய கரத்தில் என்ன வச்சிருக்கிறீங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் என்ன இருக்குன்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா, படைச்சவன் இல்லை அவன், ரப்பு இல்லையா, அவனுக்கு தெரியாதா? மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கையில் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுருக்கலாம், அல்லாஹ் கேட்ட மாதிரி ஒரே வரியில பதில் சொல்லியிருக்கலாம், யா அல்லாஹ் இது கம்புன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க அதோட நிப்பாட்டலை, என்ன சொல்றாங்க, இது நான் ஆடு மேய்ப்பதற்காக வைத்திருக்கிற கம்பு, இதை கொண்டு ஆடுகளுக்கு தலைகள் பறிச்சு போடுவேன்,
ஓய்வா இருக்கிற நேரத்தில் இதுல சாஞ்சு நான் தூங்குவேன். 2-3 விஷயங்கள் அடுக்கடுக்கா சொல்றாங்க. அல்லாஹ் கேட்டது ஒரு கேள்வி. இன்னைக்கு தான் நம்ம ஃபஜ்ர்ல படித்தோம். அதிகமாக கேள்வி கேட்கக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது, தேவையில்லாமல் அன்னெசசரி டாக்கிங், தேவையில்லாத பேச்சு, வள லூஸ் டாக்கிங் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு தான் ஹதீஸ்ல படித்தோம். இங்க அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் 3 பதில் சொல்றாங்க. யா அல்லாஹ், இது ஒரு கம்பு, காலஹிய அசாய, இது ஒரு கம்பு, அத்தவக்கல் அலைஹா, அதன் மீது நான் ஓய்வு நேரத்தில் சாஞ்சிருப்பேன், இன்னும் நான் அதில் ஆடுகளுக்கு இலை பறித்து போடுவேன். இங்க முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ் ஒரு கேள்வி தானே கேட்கிறான். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ பேசுறாங்கன்னு சொன்னா, மூசாவுக்கு அளவுக்கு அதிகமான ஆனந்தம். என்ன ஆனந்தம்? பேசுறது யார்கிட்ட? அல்லாட்ட பேசுறான். ஒரு வீட்டில் மாமியார் மருமகள் பேசுறது இல்லை, மாமியார் மருமக பேசுறதே இல்லை, சில பல வருஷங்களாக பேசுறது இல்லைன்னு வச்சுக்கிறோம். இப்படியே இருக்காங்க, கர்ற பொருண்டே இருக்காங்க, சிக்னலில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு முடியலை. யாருக்கு? மாமியாவுக்கு முடியலை. இப்போ மருமக பேரை சொல்லி கூப்பிடுது. ஏம்மா, எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்தாமா. சண்டையெல்லாம் தீர்ந்து போயிடும். ஆனால் இதுக்கு யாரும் வழி வர்றதில்லை. நான் எப்படி பேசுறது, நீ எப்படி, ஈகோ விடுறதில்லை. இந்த ஈகோ இருக்கு, அது விட்டு கொடுக்காது. இதில் தான் பிரச்சனை பெருசாகி போய்கிட்டே இருக்கும் வருஷ கணக்கில். அது மாதிரி பேசாத இறைவன் அல்லாஹ் சாதாரண மனுஷங்கள்கிட்ட பேச மாட்டான், நபிமார்கள்ட்ட பேசுவான். இங்கே சில அத்தாட்சிகளை காட்டியதற்கு பின்னால் அல்லாஹ் பேசுகிறான். உங்க கையில என்ன இருக்குன்னு கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுக்கடுக்கா பேசுறாங்க. என்ன காரணம்? அல்லாட்ட இனிமே பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க தெரியாது, பேசும்போது முழுசா பேசிடும். சில பேர் சொல்லுவாங்கல்ல, உங்களை பேசின ஒன்று என் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டணும்னு தெரியுதுங்க. ஒரு சில பேரை பார்த்தா தான் அது தெரியும், எல்லாத்தையும் பேச மாட்டான். ஏன்னா அவங்களுடைய முகம், அவங்க நமக்கு கொடுக்குற ரியாக்ஷன், நம்ம பேசுறத அவங்க உள்வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் பேசணும்னு தோணும். சில பேரை பார்த்தா வேணடா நம்ம ஒன்று பேசுனா அவன் முகமே கடுக்கடுன்னு இருக்கு, 4 வார்த்தை பேசுறதுல 2 வார்த்தையை சுருக்கிடுவான் இல்லையா? அப்ப ரப்பு பேசுகிறான், ரட்சகன் பேசுகிறான், என்னை படைத்தவன் பேசுகிறான் என்ற பேராசையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுக்கடுக்கா பேசுறாங்க. இதுதான் இங்க விளக்கம். அடுத்து சொன்னா, இந்த கம்பெனி கீழே போடுங்கிறான். ஆடு மேய்ச்சிட்டு தானே இருக்கிறீங்க, அந்த கம்பை கீழே போடு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கம்பை கீழே போடுறாங்க, பெரிய பாம்பா மாறுது. மூசாவே பயந்துட்டாங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற கம்பை கீழே போடையில அந்த பாம்பா மாறுனா பயமா இருக்கு தானே செய்யும், பயந்துட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, திரும்ப அதை பிடிக்கணும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தான் கீழே போட சொன்னா பாம்பா மாறுச்சு, திரும்ப அல்லாஹ் பிடிங்கன்னு சொன்னா பிடிச்சாங்க, திரும்ப கம்பா மாறுச்சு. அப்ப இதே மாதிரி இன்னொரு அத்தாட்சி, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கரங்களை, தன்னுடைய கையை விலாப்புறத்துல பின்னாடி வச்சுட்டு எடுக்கிறாங்க, அல்லாஹ் சொன்ன மாதிரி. இப்ப கை பிரகாசமா, அந்த இன்னைக்கு போடுற அந்த மெர்க்குரி லைட்டு மாதிரி ரொம்ப பிரகாசமா வெளிச்சமா தெரியுது. இந்த 2 அத்தாட்சிகளை கொண்டுகிட்டு ஃபிரௌன்ட்ட போன்னு சொன்னாங்க. நான் தான் உன்னை அனுப்புறேங்கிறதுக்கு இந்த 2 சாட்சி, கம்பு பாம்பாக மாறுவதும் கை ஒளியாக மாறுவதும், இந்த அத்தாட்சிகளை கொண்டுகிட்டு போய் ஃபிரௌன்ட்ட பேசுங்க. இந்த நீண்ட நெடிய வரலாறு. இன்னைக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பார்ப்போம். அப்போ ஒரு சாதாரண நபியை போய் ஒரு அநியாயக்கார அரசன்ட்ட பேச சொல்லி அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, இங்க என்ன மார்க்கம் சொல்லுகிறது? ஒரு அநீதி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குதுன்னு சொன்னா எனக்கு என்னன்னு போகக்கூடாது. இது குரான்ல இது சொல்ற பாடம். ஒரு இயலாதவனை போட்டு ரோட்ல ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், இயலாதவனை போட்டு, ஒரு முடியாதவனை ரோட்ல ஒருத்தன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம பார்க்குறோம், என்ன செய்யணும்? ஹதீஸ்ல இருக்கு, உங்களால் முடிந்தா கையால தடுங்க, உங்களால் முடிந்தா கையால தடுங்க, ஃபைல்லம் ஃபபிலிசானிஹி, அல்லது நாவால தடுங்க. முதல்ல கையால தடுக்கிற சக்தி இருந்தா, அடிக்கிறவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் நம்மளை விட கொஞ்சம் சாதாரணமானவனா இருந்தா என்ன செய்யலாம்? அவனை ஒரு தட்டு தட்டி ஏன்டா அடிக்கிறான்னு கேட்கலாம். இல்லை, அவன் நமக்கு சமமானவனா இருக்கிறான், அப்போ என்ன செய்யணும்? ஏங்க அவரை போட்டுட்டு அடிக்கிறீங்க, அநியாயமா இல்லையா? அப்ப நம்ம கேட்கும் போது இன்னும் 2 பேர் சேருவாங்க.
இதுதான் மனிதனுடைய இயல்பு, இயற்கை, சுபாவம். அப்போ குர்ஆன்லயும் அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸ்லயும் அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அநீதி உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நடந்தால் உங்களால் முடிந்தால் கையால் தடுக்க முடிஞ்சா தடுங்க, அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்யணும்? நாவால தடுக்க முடிஞ்சா நாவால தடுங்க. அதுக்கும் முடியல, என்ன செய்யணும்? எந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு போன்ல எடுத்து ரீல்லாம் போடக்கூடாது. இன்னைக்கு அதான் நடக்குது. ஒருத்தன் செத்துக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் அடிபட்டு செத்துக்கிட்டு இருக்கான், ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அங்கே போய் என்ன செய்யறாங்க? செல்போன் எடுத்து வச்சு அதை படம் பிடிச்சி போடுறான். அந்த நேரத்தில் அவனை காப்பாற்றலாம்ல, அவனுக்கு தண்ணி கொடுக்கலாம்ல. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, விபத்தில் மாட்டினவனை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேஸ் உள்ளே போகணும், உங்களை வாலண்டரியாக போடுவான். இப்போ அப்படி இல்லை, அதுதானே இப்போ மாறிடுச்சு. விபத்தில் சிக்கியவரை கொண்டு போய் சேர்த்தோம்னு சொன்னால் நம்ம உதவி செஞ்சவங்கிற பேரில் நம்மளை விட்டுருவாங்க. ஆனால் இன்றைய காலம் எப்படி இருக்கிறது? இந்த காட்சியை எத்தனை பேர் பார்ப்பான், இதுக்கு எத்தனை லைக்கு, எத்தனை கமெண்ட், எத்தனை ஷேர். பித்து பிடிச்சி போயிட்டாங்க துணியால பித்து பிடிச்சி போயிட்டாங்க. என்னுடைய மனைவியிடம் நான் பேசுகிற வார்த்தை என் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதுங்கிறாங்க ரசூல்லா. எப்படிங்க? என் மனைவியிடம் நான் பேசுகிற வார்த்தை, குடும்பத்துடைய விஷயம் இருக்கு, என் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதுங்கிறாங்க. இதுதான் குடும்பத்துடைய தன்மானம். ஆனா இன்னைக்கு ஒரு கணவன் தன்னுடைய மனைவிய ஒருமையில் பேசுவதை பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளை என்ன செய்வான்? என்ன சொல்லுவான்? உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லு. என்ன சொல்லுவான்? ஏன் இவன் ஒழுங்கா நடக்கல, இவர் ஒழுங்கா நடந்திருந்தா என்ன சொல்லுவான்? அம்மா அத்தா வருதும்பா. இவன் தன்னுடைய மனைவிட்ட வாடி போடி ஏடி பீடி சியடின்னு பேசினானா என்ன செய்யும்? அந்த பிள்ளை சொல்லுவான், உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லு, என் லைன்ல கிராஸ் பண்ற. இது ஒண்ணு பெரிய எதிர்பார்த்த ரிசல்ட் தான். இது எதிர்பார்த்த ரிசல்ட். அப்ப நம்முடைய வார்த்தைகளை எப்படி நாம் பிரயோகிக்கிறோம் என்பதில் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, என் மனைவிட்ட நான் பேசுகிற வார்த்தை என்ன செய்யறான்? எடுத்து ஒளிபரப்புறான், எடுத்து டெக்ஸ்ட் ரிலே லைவ் போடுறாங்க. இன்னும் கூட வருத்தமாக இருக்கிறது, இஸ்லாமியர்கள் கூட சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பெண்களை சமூக வலைதளங்கள்ல என்ன செய்யறாங்க? வெளியிடுறாங்க. வெளியிடக்கூடாது. வெளியிட பெண்களுடைய குரலோ பெண்களுடைய உருவமோ அவங்களுடைய எந்த அங்க அடையாளங்களோ என்ன செய்யக்கூடாது? கணவன், தகப்பன், சகோதரன், மகன், 4 பேரை தவிர யாருக்குமே தெரியக்கூடாது. இஸ்லாம் அவர்களை அவ்வளவு மரியாதையாக, சங்கையாக, ஒழுக்கமாக அவர்களை பேண சொல்கிறது. சரி, அப்ப இங்கே ஒரு அநியாயம் நடக்கிறது. ஃபிரௌன் அத்துமீறுகிறான், அந்த 6 லட்சம் பேரை அடக்கி வச்சிருக்கிறான். அப்ப அவங்கள போய் காப்பாற்ற வேண்டும், அவர்களை விடுதலை கொடுத்து வர வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அவர்களுக்கு துணையாக அவங்க தம்பி ஹாரூன், சரியா பேச தெரியாதுன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சேர்த்து அனுப்புறான். இவர்களை எல்லாம் அனுப்பி என்ன செய்யறான்? அந்த 6 லட்சம் பேரை ஃபிரௌனிடமிருந்து விடுதலை கொடுத்து காப்பாற்றி கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறான். நீண்ட நெடிய சம்பவம். ஒரு கட்டத்தில் அந்த 6 லட்சம் பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, ஃபிரௌன்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஃபிரௌனுக்கு செய்தி தெரிஞ்சு அவனும் பின்னாடி வர்றான். இந்த 10வது நாளுடைய குறிப்பான சம்பவம் இதுதான். இப்போ இன்றைக்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 6 லட்சம் பேரை அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஃபிரௌன் பின்தொடர்ந்து வருகிறான். ஃபிரௌனுடைய படை எப்படி இருக்கும்? அவன் பேரரசன், சக்கரவர்த்தி, நாட்டை ஆளக்கூடியவன். அவன்கிட்ட எல்லா படையும் இருக்கும், யானை படை, குதிரை படை, வில்லு வச்சிருக்கவன், கம்பு வச்சிருக்கவன், எல்லாரும் வச்சிருப்பான். அப்ப ஃபிரௌன் வந்து கொண்டு இருக்கிறான். இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாருக்கும் உண்டான படிப்பினை, சாதாரண முஸ்லீமா இருக்கட்டும் அல்லது தொழுகிறவரா இருக்கட்டும் தொழுகாதவரா இருக்கட்டும், ஈமான் இருக்கு. சில பேர் வார முஸ்லீமா இருப்பாங்க, சில பேர் பெருநா முஸ்லீமா இருப்பாங்க, சில பேர் டெய்லி முஸ்லீமா இருப்பாங்க, சில பேர் ஃபஜ்ர் முஸ்லீமா இருப்பாங்க, சில பேர் மகரிப் முஸ்லீம். அதில் சில இது இருக்கு, நம்மளே கணக்கு வச்சுக்கிறது. மகரிபும் ஃபஜ்ரும் முக்கியம் அப்படிங்க. அப்போ லொஹர் அஸர் மகரிபெல்லாம் என்ன செய்யறது? நம்மளா குறிப்பு வச்சுக்கிறது. மகரிபும் ஃபஜ்ரும் முக்கியம்.
லொஹராசர் தேவையில்லை, அப்படியெல்லாம் இல்லை, எந்த குறைவெல்லாம் இல்லை, எல்லா கடமை கடமை தான். அப்ப இங்கே நமக்கு சொல்லப்படுகிற படிப்பினை என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு போகிறார்கள். ஃபிரௌன் அங்கே துரத்தி கொண்டு வருகிறான், பெரும் படையோடு வருகிறான். இங்கே இவர்களுக்கு எதிரில் மிகப்பெரிய சமுத்திரம், நைல் கடல் முன்னாடி இருக்கு. அப்ப ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே நைல் நதியை நெருங்கி நெருங்கி போகிறார்கள். பின்னாடி ஃபிரௌன் திரும்பி பார்த்துட்டு மக்கள் பயப்படுறாங்க. மக்கள் ஏன் உன்னைய நம்பி வந்துட்டான், பின்னாடி அவன் வேற வந்துகிட்டு இருக்கான், அவன்கிட்ட மாட்டினோம்னா சக்கையை புழிஞ்சிருவான், அவன்கிட்ட இப்பதான் விடுதலையாகி வர்றோம், சக்கையை புழிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தை நமக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தை, இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன். சொல்லுங்க பாப்பா அந்த வார்த்தையை, இன்ன மஇய ரப்பி சயஹ்தீனி சொன்னாங்க. அவன் எவ்வளவு பெரிய மன்னனா இருக்கட்டும், அவன்கிட்ட எவ்வளவு பெரிய படை இருக்கட்டும், இன்ன மஇ ரப்பி சயஹ்தீனி, என்னோடு என் ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு என்ன செய்வான், நேர்வழி காட்டுவான்னு சொன்னான். இந்த பலம் நம்மள்ட்ட இருக்கணும். இந்த பலம், இந்த பக்குவம், இந்த திடமான ஈமான் நம்மள்ட்ட வந்துருச்சுன்னு சொன்னா எந்த வகையான பிரச்சனையா இருக்கட்டும். சொல்றாங்க சில பேர், நான் சான் ஏர்னா முளைஞ்சு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்றது அதான், நான் சான் ஏர்னா முளைஞ்சு இருக்குது, தொட்டதெல்லாம் துலங்க மாட்டேங்குது, எந்த பக்கம் போனாலும் எனக்கு தடையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எத்தனை தடைகளை எதிர்கொண்டாலும் சரி, இன்ன ரப்பி இன்ன மஇ ரப்பி சயஹ்தீனி, என்னோடு என் ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். இந்த வார்த்தையை சொல்லுங்க, உள்ளத்துல ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும், எல்லா பிரச்சனையும் ஓரமா போயிடும், எல்லா பிரச்சனையும் ஓரமா போயிடும். இந்த வார்த்தையை அவங்க சொன்ன உடனே தான் அல்லாஹ் சொன்னா, என்ன சொன்னா, மூசா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, பின்னாடி பார்க்காதீங்க, முன்னாடி நதி கிட்ட போங்க, உங்களுடைய அந்த கம்பை கொண்டு போய் அந்த தண்ணியில அடிங்கன்னா, தண்ணியை கொண்டு போய் கையில வச்சிருக்க அந்த ஆடு மேய்க்கிற கம்பு இருக்கு இல்லையா, அதை கொண்டே தண்ணியில அடிங்கன்னு சொன்னான். மிகப்பெரிய ஆச்சரியமாக இன்னைக்கு உலகத்தின் அத்தனை மதங்களுடைய வரலாற்று புத்தகங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி மூசா, மோசஸ்ன்னு வரலாற்று சொல்லுவான், மோசஸ்ன்னு சொல்லி வரலாற்று சொல்லுவான். அன்றைக்கு மோசஸ் என்று சொல்லப்படக்கூடிய மூசாவினுடைய கைத்தடி பட்டதனால் அந்த தண்ணீர் விலகியது. எப்படி விலகியது? 6 லட்சம் பேர்ல 12 வம்சம் இருந்தான். 6 லட்சம் பேர்ல நம்ம ஊர்ல எத்தனை குடும்பத்துல எத்தனை வம்சம் இருக்கு, நாங்க அந்த வம்சம் இந்த வம்சம் சொல்றோம்ல, அந்த மாதிரி 6 லட்சம் பேர்ல 12 வம்சம். அப்ப ஒவ்வொரு இதுலயும் 50,000 பேர் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வம்சத்திற்கும் தனித்தனி பாதை பிரிந்தது. தண்ணி பிரிகிறது ஆச்சரியம் இல்லைங்க, 12 வழி. இன்னைக்கு மெயின் ரோட்ல எத்தனை வழி இருக்கு, நம்ம ரோட்டு இதுல எத்தனை வழி இருக்கு? மெயின் ரோட்டை போனா 6 வழி இருக்கு, உள்ள வந்தா 4 வழி இருக்கு, அப்புறம் 2 வழி இருக்கு, நம்ம ஊர்ல போனா சிங்கிள் ரோடு இருக்கு. இந்த மாதிரி அங்க என்ன செய்யறாங்க, 12 வழி பாதை தண்ணீரில் பிரிகிறது. பிரிந்தது மட்டுமல்ல, அங்கே ஒவ்வொரு தண்ணீருடைய சுவற்றுக்கும் இடையில் நடந்து போகிறவர்கள் இவங்க அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு போறாங்க. எப்படிங்க, இந்த பாதையில போறவங்க அந்த பாதையில போறவங்கள பார்த்து பேசிட்டு போறாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களா, ஃபிரௌன் வந்துகிட்டு இருக்கான், நம்மள மூசாவோட போய்கிட்டு இருக்கோம் என்று பேசிக்கொண்டு போகிற அளவிற்கு மிகப்பெரிய பேர் அதிசயமாக அல்லாஹ் இந்த விஷயத்தை நிகழ்த்தி காமிச்சான். இது நடந்தது என்னைக்கு? முஹர்ரம் பிறை 10. இன்றைய நாள் ஆஷூரான்னு சொல்றது. ஆஷூராண்டா அஷராண்டா அரபியில 10, அஷராண்டா அரபியில 10. நம்மள சில பேர் தெரியாம, விளக்கம் தெரியாம, சில ஊர்கள் இங்க இருக்கா என்னன்னு தெரியல, ஆஷுரா பீவின்னு பேர் வச்சிருப்பாங்க. எப்படி ஆஷுரா பீவினா என்ன பேரு? 10ஆவதுன்னு அர்த்தம். தமிழ்ல பட்டு மாமின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி 10 மாமி. அப்படியெல்லாம் இல்லை, ஆஷுரா பீவினா அர்த்தம் இல்லை. ஹாஜிரா பேரு, ஹாஜிரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. ஆஷுரான்னு இந்த நாளுக்கு பேரை வச்சு பேர் வச்சிருக்காங்க. அது விளக்கம் பத்தாம அது பேரா வராது. ஆஷுரானா என்ன அர்த்தம்? 10ஆவது பீவின்னு அர்த்தம். அது எப்படி அர்த்தமா வரும்? அர்த்தமா வராது. அப்ப இன்றைய தினத்தில் நமக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்து, ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் காரணமாக விடுதலை கிடைத்ததனால் இந்த நாள்ல யகூதிகள் நோன்பு வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களை விட நோன்பு வைக்கிறதுக்கு நமக்கு தான் ரொம்ப உரிமை இருக்கிறது. எனவே
நாம் 2 நோன்பு வைக்கணும், பிறை 9, 10 நோன்பு நோக்க வேண்டும் என்று ரசூல்லா சொன்னார். அதனால தான் இந்த நாளில் நோன்பு வைக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எல்லா நாட்களிலும் உண்டான சிறப்பான விஷயங்களை அறிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் தொழுவுக்கு இன்ஷா அல்லாஹ்.